ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ನಮ್ಮ ಡ್ಯೂಟಿನೂ ಅಲ್ಲ, ಅವ್ರ ರಾಜ್ಯ ಹಿತಕ್ಕೆ ಏನ್ ಬೇಕೋ ಅವರು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. தமிழகம் அவர்களுக்கு என்ன நலன் தேவைப்படுகிறதோ அவர்கள் அந்த ரீதியாக செயல்பட்டுக் கொள்ளட்டும். நான் மேகதாது அணை விவகாரத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். கட்டாயம் செயல்படுத்துவேன். ನಾವಾಗಲೇ ಅವರಿಗೆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ಗೆ ಮಣ್ಣೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಕೆಲವು ಕ್ಲಾರಿಫಿಕೇಶನ್ ಕೇಳಿದ್ದಾರೆ. ஏற்கனவே இது தொடர்பாக ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ திட்ட வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சில விளக்கங்கள் கேட்டுள்ளார்கள். அதையும் நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். ಅದರಲ್ಲಿ ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಬ್ಸರ್ವೇಷನ್ ಕೂಡ ನಾವೆಲ್ಲ ಅದನ್ನ ಗಮನಿಸಿ ನಾವು ಅದಕ್ಕೆ தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நடைமுறைகளை ನಾನು கண்காணித்துக் கொண்டே வருகிறோம். ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸ್ವಲ್ಪ ಡೆಫರ್ ಮಾಡೋಣ ನಮ್ಮ ರಿಕ್ವೆಸ್ಟ್ನ, ಇದನ್ನ ತಮ್ಮ ವಿಸಿಟ್ನ. ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನೀರಿನ ಸೌಹಾರ್ದತೆ ಸ್ವಲ್ಪ ವರ್ಣ ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಕಡೆ ವಿಶ್ವಾಸ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಒಂದು தற்போதைய சூழலை நாம் இருவருமே சமாளிக்க வேண்டியிருக்கிறது. ನನ್ನ ಕೊಲೀಗ್ಸ್ ಹತ್ರ ಎಲ್ಲ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ಸೊ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಡೇಟ್ ನ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿಕೊಂಡು எனவே தற்போதைய பயணத்தை ಈ ವಾತಾವರಣ வேண்டாம் என அவருக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பேன். இன்னொரு முறை ஒரு தேதியை முடிவு செய்து அந்த தேதியில் இந்த சந்திப்பை நடத்துவோம். தற்போதுள்ள சூழலில் இந்த சந்திப்பு சில சலசலப்பை ஏற்படுத்தலாம். அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக் கூடாது. மாநிலத்தின் அமைதியை காக்க வேண்டியதில் இருவருக்குமே பொறுப்புள்ளது. எனவே நானே அவரை கேட்டுக்கொள்கிறேன், இன்னொரு தேதியில் இந்த சந்திப்பை வைத்துக் கொள்ளலாம் என. ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಈ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ನಾನು ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ಏನೇನ್ ಬೇಕೋ ಅವ್ರಿಗೆ விரிவாக விவாதித்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ಗೌರವದಿಂದ ಅವ್ರ ಜೊತೆ இதை ಅವರ ವಿಚಾರಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಬೇಕು ಅಂತ அவருக்கு தெரிவிப்பேன். இன்னொரு தேதி முடிவு செய்து அந்த தினத்தில் அவரை மிகுந்த கௌரவத்துடன் மாநிலத்திற்கு வரவேற்று பேச்சுவார்த்தை நடத்துவோம். ರಾಜ್ಯದ ಹಿತ, ಅವ್ರ ರಾಜ್ಯದ ಹಿತ. அது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பது குறித்தும் நாங்கள் முடிவு செய்வோம். ಅದರಲ್ಲಿ ಯಾವ ತರದ ಬದಲಾವಣೆ ಕೂಡ ಇಲ್ಲ. மேகதாது அணை ಫಾರ್ಮುಲಾ ಏನಿದೆ திட்டத்தில் ಕೂಡ ನಮಗೆ ಯಾವ ತರದ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. பின்னடைவு என்ற பேச்சுக்கே கர்நாடகாவில் இடமில்லை. 177 டிஎம்சி என்ன தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டுமோ அதை கட்டாயம் நாங்கள் கொடுத்து விடுவோம். அதே போல மழை குறைவாக உள்ள நாட்களில் விகிதாச்சார அடிப்படையில் தண்ணீரை திறந்து விடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்பதை முதல்வர் வருகையின் போது தெளிவுபடுத்துவேன். ನಾಳಿದ್ದು ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಮೀಟಿಂಗ್ ಆದ್ಮೇಲೆ ಮುಂದೆ ಒಂದು ತಳಿಯಾದಂತ ವಾತಾವರಣ ಆದ್ಮೇಲೆ ನಾನು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ಟೈಮ್ ಕೊಡಿ. ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டம் முடிவடைந்த பிறகு தமிழக முதல்வர் விஜயிடம் பேசி இன்னொரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் சந்திப்பை வைத்துக் கொள்ளலாம் என தெளிவுபடுத்துவேன். ಅಂತ ನಿನ್ನೆ ನಮ್ಮ ವಾದನ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮುಂದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಲೀಡರ್ಸ್ ನ ಮೀಟಿಂಗ್ ಕರೆದಿದ್ದೇನೆ. ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் எங்களது மேல்முறையீட்டை நிராகரித்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் இறுதி முடிவை எடுப்போம். ஏற்கனவே சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை கூட்டத்திலேயே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என. அதன்படி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு சட்ட வல்லுநர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும். ಈಗ ನಾನು ನನ್ನ ಡೆಲ್ಲಿ ಲೀಗಲ್ ಟೀಮ್, ನಮ್ಮ ಅಡ್ವೊಕೇಟ್ ಜನರಲ್ ಅವರ ಸಲಹೆ ಮತ್ತು ನಮ್ಮ நான் ஏற்கனவே டெல்லியில் கவர்னர் ஜெனரல் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ள நிலையில் அடுத்த கட்ட முடிவு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என சில திட்டங்களை வைத்துள்ளோம். அதையெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்மொழிந்து இறுதி முடிவை எடுத்து அதை சட்ட வல்லுநர் குழுவுக்கு
தெரிவித்து அதன்படி செயல்பட கூறுவோம். ಈಗ ಹಿಸ್ಟ್ರಿ ಯಾರು ಬದಲಾವಣೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಿಸ್ಟ್ರಿ ಯಾರು ಬದಲಾವಣೆ ನಡೆದಂಥ ಘಟನೆಗಳೇ ಮಾಡಲಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ, ಇವರು ಇದ್ದಾಗ காவிரி விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் செய்தியாளர்கள் தரப்புல தெரிவித்திருந்த பல்வேறு விடைகளை நம்ம பார்த்தோம். இதற்கான மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய தேதியில முதல்வர் விஜய் வரது உறுதியாகல, வர வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. மேலும் மேகதாது விவகாரம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் டி.கே. சிவகுமார் அவர்கள் கொடுத்திருந்ததை நாம பார்த்தோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.